ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே பசுபதி இங்கே காவேரி கிட்டே அவங்களுடைய சாரதா கிட்டேயும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்கே காவேரி இவனெல்லாம் விட்டு வைக்கிறதே தப்பு, இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு தான் காவேரி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சாரதாவுமே இப்போ பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தது அந்த ஒரே ஆதாரம் தான் நம்மக்கிட்ட ஒரிஜினல் பத்திரம், அதையும் இந்த பசுபதி இப்போ எடுத்துகிட்டு போயிட்டானே பாவி, அவன்லாம் நல்லா இருப்பானா, இப்போ என்ன பண்ணுறது காவேரி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம், நீ பொறுமையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே குமரனுக்கு பசுபதி கீழே தள்ளி விட்டதுனால தலையில் அடிபட்டுருது. இதனால பாட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே குமரனையும் கூட்டிகிட்டு போய் கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சாரதாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு பெருசாரியும் இல்லை, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தலையில் அடிபட்டு ரத்தம் வர மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்க டாக்டர்கிட்ட நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு தலையில் டாக்டரை பார்த்து கட்டு போட்டுக்கிறாங்க. அங்கே படுத்துக்கிட்டு இருக்க பாட்டியுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் அந்த பசுபதியோடைய வேலை தான். அந்த பசுபதி நம்ம பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டான், அதுவும் பத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு இன்னுமே சீரியஸ் ஆகிடுது. டாக்டர் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பிபி ரைஸாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏதோ அதிர்ச்சி ஆகிற மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் அவங்களுக்கு உடம்பு இன்னும் மோசமாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாரதாவையும் காவேரியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக மாஸ்டர்கிட்ட பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன, பாத்தியாம்மா பாட்டிக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து தள்ளி பசுபதி ஏதாச்சும் பண்ணணும், இதுக்கு மேலேயும் பசுபதி விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம நிவின் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு காவேரி, பசுபதி இப்போ அங்கே என்ன பிரச்சனை பண்ணுறான், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுச்சா என்னன்னு கேட்குறாங்க. இல்லை நிவின், இந்த பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆகாது போல இருக்கு, அந்த பசுபதி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், சட்டப்பூர்வமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நாங்கள் அசந்த நேரமாக பார்த்து எங்களுடைய வீட்டு பத்திரம், அதாவது ஒரிஜினல் பத்திரத்தையும் அவன் கைக்கு அவன் எடுத்துக்கிட்டான், அதை வச்சு இப்போ எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான், எங்களை இந்த வீட்டை காலி பண்ணி போய்கிட்டே இருக்க சொல்கிறான், அப்படி இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கினதா சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த பணத்தை கொடுக்கணுமா, அவன் என்னென்னமோ பெரிய பிளான் போட்டுட்ருக்கான், எனக்கு என்னமோ இவனை முடிச்சிடுறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது நிவின், அதை பற்றி தான் நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நிவினும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன காவேரி, இந்த பசுபதி இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாகும் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவும் தப்பான முடிவு எடுக்காத காவேரி, நாம் பார்த்துக்கலாம், நான் வேணா கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி, நீங்கள் அங்கே தனியாக என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் தான் எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இருந்தாலையும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நிவின், இங்கே ஆல்ரெடி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, குமரன் மாமாவையுமே பசுபதி கீழே தள்ளி விட்டுட்டான், அதனால் அவருக்குமே அடிபட்டுருச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த நீ சொல்லக்கூடாதா, நானாக ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், என்னால் திரும்பவும் எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் அப்புறம் யமுனா டென்ஷன் ஆவா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லாமல் என்னை வேற ஆளாக பார்க்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிவின் அதனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை காவேரி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிவின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே யமுனா கேட்டுட்றாங்க. அப்போ காவேரி கிட்ட திரும்பவும் நிவின் பேசிக்கிட்டு தான் இருக்காரா, அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு, இப்போ அவளுக்கு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்றுனே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவர் உடனே இங்கேருந்து கிளம்பி போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா அதாவது நிவின் கிட்ட யமுனா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்போ நீங்கள் காவேரியை பார்க்காம இருக்க முடியாது, இப்போ அவளை பார்க்க உடனே கிளம்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, புரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத, என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்க நீ, அது உங்கள் அப்பா கட்டின வீடு, அது உங்களுடைய வீடு, அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ பொண்ணு தானா இல்லை வேறு எதனா மனுஷியா மிருகம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவின் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ விஜய் கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நிவினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அதாவது காவேரிக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே இருக்கவே முடியாத நிவினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக அப்போ வரும்போது தான் இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை
யமுனா வந்துட்டு விஜய் கிட்ட காவேரி பற்றி நிவினை பற்றியும் சொன்னும்போது விஜய் வந்து நம்பலை. இப்போ அதே ஒரு காரணமாக இப்போ இவங்க 2 பேரும் அதை வச்சு பிரச்சனை பண்ணும்போது நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடுது விஜய்க்கு. விஜய் வந்த உடனே நிவின் வந்து பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. வாங்க நிவின் அப்படின்னு அதாவது வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நிவின் இருந்துக்கிட்டு. இல்லை உங்களை பார்க்க தான் வந்தேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. நான் வரேன் அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை ஒழுங்காக இருந்துக்கோ, நான் கிளம்பி கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ நான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம் மனுஷியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிவின் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வந்த உடனே விஜய் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏம்னா என்கிட்ட விஷயத்த நான் காலையில் வரும்போதே விஷயத்த சொன்னா நான் நம்பலை. ஆனால் இவ இந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு காவேரியே உன்னையும் சந்தேகப்பட்டு உன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பார்த்தியா யமுனாலாம் இதை சாக்கா வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் காவேரி இதுக்காக வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நிவின்மே வந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் விஜய், காவேரி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் காவேரியை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நிவின் பார்த்தீங்களா இப்போ யமுனா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் தேவையா, காவேரி எங்க கூட கிளம்பி வந்துட்டா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் நீங்கள் அவள் இப்போ பேசுனதை நினச்சி தப்பாக நினச்சி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் காவேரியே நீங்களும் யமுனா மாதிரி சந்தேகப்படாதீங்க, அவகிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நிவின் நான் எதுக்காக காவேரி சந்தேகப்பட போகிறேன், இந்த பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிவின் வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய் இருந்துக்கிட்டு, இல்லை சரி நிவின் அதை விடுங்க, நான் உங்ககிட்ட அங்கே கொடைக்கானலில் எப்படி என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். எனக்கு நீங்கள் விஷயத்த சொன்னதுலேருந்தே மனசே தாங்கலை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன பசுபதி ஏதாச்சும் அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருப்பானா, காவேரிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாக இருக்குது, அவன் ஏதாச்சும் பெருசாக பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிவின் கிட்ட. நானுமே இப்போ தான் விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அங்கே கொஞ்சம் விஷயம் பெருசாக தான் சீரியஸாக தான் போய்கிட்டு இருக்கு, பாட்டி வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், குமரன் அண்ணனையும் வந்துட்டு பசுபதி கீழே தள்ளிவிட்டு அடிச்சிருக்கானா, காவேரி அத்தைக்கிட்டேயும் கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ அங்கே கிளம்பி போகலான்னு இருக்கேன், அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து சொல்லாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே விஜய் பயங்கர கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம இங்கே இருக்கிறதுல இதுக்கு மேலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை விஜய் நீங்கள் எதுக்காக வரீங்க, நான் தான் கிளம்புறேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இல்லை நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் கிளம்பி வாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அதாவது விஜய் வந்துட்டு நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே இன்னொரு பக்கம் விஷயத்த இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பாட்டிக்கோ அவங்களுடைய பொண்ணுக்கும் வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதோட பசுபதி வந்துட்டு நிவின் அதாவது அஜயோட அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பசுபதி அவங்களும். அதனால் அவங்க மூலிமா வந்துட்டு இங்கே ராதாவுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா அப்போ பசுபதினால திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, அவன் ஜெயிலேருந்து வந்த உடனே. இதுக்காக தான் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். நாம் எப்படியோ முன்கூட்டியே போய் காவேரி கிட்டே பேசினது சரியாக போச்சு, அவள் காவேரியோட வீட்லேயும் காவேரிக்கிட்டேயும் நம்ம பேசினது தான் சரி, அவள் விஜய் கூட சேர்ந்து வாழவே கூடாது, இதே மாதிரி இருந்துடணும். அப்போ கூட விஜய் வந்துட்டு எப்படியாச்சும் அந்த விஷயத்தில் போய் தலையிடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். நம்ம அதுக்கு வந்துட்டு இடமே கொடுக்கக்கூடாது, விஜயை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், விஜய் எப்படியாச்சும் காவேரி பக்கம் இருந்து அவர் பக்கம் போக விடாமல் அவருடைய மனசை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் ராதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எங்கள் விஜய் வந்து வீட்டுக்கு வந்த விஜயுமே கேட்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அப்போது நான் கூட ஏதோ சும்மா காவேரியே திட்டினாங்க பாட்டி அப்படின்றதுக்காக தான் காவேரி இப்படி நினச்சிட்ருக்கான்னு நினச்சேன். அப்போ உண்மையிலே அத்தையும் காவேரியும் போயிட்டு சித்தியும் போயிட்டு காவேரி கிட்டே பேசிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ காவேரி வீட்டுக்கு வரமாட்றா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க விஜய். இப்போ விஜய் வந்துட்டு ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்த உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க கேட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி வாப்பா விஜய் எப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா ஏன் என்னாச்சு, ஏன் விஜய் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி நீங்கள் இப்போ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப தப்பு பாட்டி,
நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. விஜய் நீ எதை இப்போ பேசிக்கிட்டு இருக்க, எதை சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. நடிக்காதீங்க பாட்டி, இப்போ நீங்கள் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரூமில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்களா பாட்டி, நீங்களா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு விஜய், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் படலை. நீ நல்லா இருக்கணும், காவேரி உன்னை விட்டு பிரிஞ்சாதான் நீ நல்லா இருப்ப அப்படின்றதுக்காக நான் அதை யோசிச்சு தான் வந்துட்டு உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் காவேரி கிட்டே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே விஜய், இங்கே பாருங்க பாட்டி, நான் காவேரி விட்டு தனியாக இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? காவேரி கூட இருந்தால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாட்டி. ஓ அப்போ இதனால தான் காவேரி என் கூட வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா? இப்போ புரிஞ்சிருச்சு பாட்டி எனக்கு. நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இனிமே நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த வீட்டுக்கும் வர மாட்டேன். சித்தி உங்களுக்கும் சேர்த்தி தான், நீங்களும் பாட்டி கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நான் உங்களை என் அம்மா மாதிரி தானே பார்த்தேன், நீங்கள் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோபத்தோட காவேரிக்கு முதல்ல காவேரி இப்போ ப்ராப்ளமில் இருக்கா, அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் இங்கே பாரு, திரும்பவும் நீ காவேரியோட லைஃப்பில் தலையிடாத, அவள் ஒதுங்கிட்டால, நீயும் ஒதுங்கி வந்துருப்பா, அவளை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் ராதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் பாட்டியாக போச்சேன்னு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு விஜய் வந்துட்டு இங்கே கோவத்தோடு சொல்லிக்கிட்டு கிளம்பி கொடைக்கானலுக்கு போகிறதுக்காக கிளம்பி நிவினை பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே நிவின்மே கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் விஜய் வந்துட்டு நிவின் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. நிவின், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் மறைக்காமல் உண்மையாக சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. என்ன விஜய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி என்னுடைய வீட்டுக்கு வராததுக்கு இருக்க காரணம் என் பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்ட உடனே நிவின் விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. என்ன நிவின், நான் கேட்டுக்கிட்டே இருக்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை விஜய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. போய் சொல்லாதீங்க நிவின், உங்களுக்கு எப்படியும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், காவேரி உங்ககிட்ட சொல்லியிருப்பா, நீங்கள் காவேரி கிட்டே பேசியிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு. இல்லை விஜய், நீங்கள் எதுக்காக இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ தான் நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே என் பாட்டியும் என் சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் பாட்டியும் என் சித்தியும் தான் போயிட்டு காவேரியோடைய வீட்லேயும் காவேரிக்கிட்டேயும் பேசியிருக்காங்க. அதனால தானே பயந்துக்கிட்டு காவேரி என்கிட்ட வராமல் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விஜய், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மீறி நாங்கள் சொன்னால் அவங்களுக்குள்ள பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வேணான்னு பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நிவின் கிட்ட கோவப்படுறாங்க விஜய். எதுக்காக நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க நிவின்? நான் சொல்லியிருந்தா ஏதாச்சும் காவேரி கிட்டே நான் பேசியிருப்பேன்ல, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு. என் பாட்டி தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, என் பாட்டி பேசினதை வச்சே காவேரி என் கூட சேர்ந்து வாழ வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கால இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போயிட்டு காவேரிக்கு இருக்குது, அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காவேரியோடைய விஷயத்தை பற்றி பாட்டியோட விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டு விஜய் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், பிரச்சனை எதுவும் வேணாம், நம்ம பொறுமையாக காவேரி கிட்ட பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், நான் இந்த விஷயத்த பெருசாக சின்னதாக விட்டுற போகிறதில்ல, கண்டிப்பாக இது நான் பெரிய பிரச்சனையாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இருக்கிற பிரச்சனை இல்லை, எதுக்காக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிவின், நீங்கள் பேசாமல் அமைதியாக வாங்க. நீங்கள் இந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆல்ரெடி, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் கிட்ட பேசிக்கிட்டே கொடைக்கானலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் இங்கே பசுபதியும் ராகினியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி எப்படியும் வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்கும், நமக்கு கொடுத்த டார்ச்சருக்கு அவங்கள விடாமல் நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி கதறி கதறி அழுறாங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணும் மா, இந்த வீடு நீ ஆசைப்பட்ட, உன் நினச்ச மாதிரியே உன் இஷ்டப்படி இந்த வீட்டை நீ மாற்றிக்கோமா, இனிமேல் யார் நினச்சாலும் இந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியாது. கதறி கதறி அந்த காவேரியும் அவங்க அம்மாவும் என்கிட்ட அழுகணும், என் காலில் வந்து எல்லாரும் விழுகணும், அதுதான் நான் அந்த காவேரிக்கு கொடுக்குன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்துட்டு ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ, போலீஸு கேட்டு கோசு எங்கே வேணாலும் போகட்டும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பசுபதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் பசுபதி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜயோட ஆட்டம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு வந்து தெரியாது. விஜய் வந்ததுக்கு அப்புறமா பசுபதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.